நம்ம நீட்டை வந்து ஒரு ஃபேர் நீட்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு டெல்லியில் நடக்கிற போராட்டத்தை பற்றியும் அது வந்து இப்போ தமிழகத்தில் எப்படி வந்து திசை மாறி இருக்குன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாப்பிக்கை பற்றி முதல்ல வந்து பேசக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று வந்து தமிழகத்தில் நடந்த நிறையா இன்சிடெண்ட் வந்து இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கு வந்து என்ன தோணுச்சு. குறிப்பாக வந்து இந்த போராட்டம் எப்படி வந்து திசை மாறி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். முதல்ல இந்த போராட்டம் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, நீட் தேர்வு வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆனதுனால ஒரு 20 பேர் வந்து அவங்க வந்து இறந்துருக்காங்க. குறிப்பாக அந்த எக்ஸாம்னால நிறையா பேர் வந்து பாதிக்கிறாங்க. இதனால் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் அதே மாதிரி காங்கிரஸ் தரப்புலேருந்து ராகுல் காந்தி அதே மாதிரி பல தலைவர்களும் பல மக்கள்களும் விவசாயிகளும் வந்து இந்த நீட்டை வந்து ஒரு ஃபேர் நீட்டாக வைக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 3 கண்டிஷன் ஒன்று வச்சுருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண யாரையும் வந்து அந்த எந்த ஒரு கிரிமினல் ஆக்ட் படியும் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எஃப்ஐஆர் மேலே பதியக்கூடாது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த நீட் வந்து இனிமேல் ஃபேர் நீட்டாக இருக்கணும், லீக் ஆகாத மாதிரி ஒரு பாதுகாப்பான செக்யூர்டாக இருக்கணுன்றதையும், மூணாவதாக வந்து அந்த எஜுகேஷன் மினிஸ்டரை வந்து ரிசைன் பண்ணுறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நேற்று வந்து 2 பிளானுக்கு வந்து அக்ரி பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஆனால் மினிஸ்டர் வந்து வித்ட்ரா பண்ணுறதை இன்றைக்கி மதியானம் சொல்கிறதா நேற்று வந்து சொல்லி ஒரு சுகமான முடிவை வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்னால நிறையா பேருக்கு வந்து அந்த வாய்ப்பு இன்னும் நிறையா கிடச்சிருக்கு, குறிப்பாக படிக்கிறதுக்கு வந்து அந்த டைம் கொடுத்துருக்கோன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி வேறு லெவலில் வந்து ஒரு கான்ட்ரவர்சியை எடுத்தாங்க. இதுக்கு வந்து காங்கிரஸ் ஜனதாவோட அந்த தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படின்னா எல்லா பேப்பரையும் லீக் பண்ணிடுங்க, எல்லாருக்கும் டைம் கிடைக்குன்ற மாதிரி அவங்கள வந்து டைரக்ட் அட்டாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மதியானம் தெரிஞ்சிடும் இந்த போராட்டம் எப்படி வந்து முடிய போகுதுன்றதை பற்றி. இது வந்து ஒரு டெல்லியோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இப்போ நம்ம தமிழக சைட்லேருந்து வந்தோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழகத்தில் வந்து நீட் வந்து ரத்து செய்ய வேண்டும்ன்றதை தான் நம்ம கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அங்கே ஃபேர் நீட்டுன்றதை வந்து அவங்க வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைனாலும் இப்போ வந்து நிறையா பேர் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து ஒரு ஃபன் எலமெண்ட்டோட டான்ஸு பாட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு போராட்டத்துக்கான ஒரு துளி கூட இல்லாத மாதிரி ஒரு வேறு லெவலில் வந்து அங்கே போயிட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணுன்னா, அவங்க வந்து அந்த நீட்டுக்காக பேசாமல் நம்ம தாவேக்காவோட தலைவரான விஜயை பற்றியும் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் இப்போ இப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த நீட்டை பற்றி பேசாமல் தாவேக்காவோட தலைவர் விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக அவரோட கடைசி படம் ஜனநாயகனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்று இது கான்ட்ரவர்சியாக எழுந்தது. பிக் பாஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒருத்தவங்களை வந்து வேறு லெவலில் வந்து வச்சு செஞ்சு அனுப்பிச்சாங்க. அதுக்கு அவங்க ரிப்ளையும் வேறு லெவலில் இருந்தது. இந்த இது வந்து இளைஞர்களான ஒரு போராட்டம். நீட் வந்து இளைஞர்களுக்கு தேவையில்லை, அதுக்கான ஒரு முக்கியமான துவத்தை மட்டுமே இருக்கணுமே தவிர அரசியல் ரீதியாக எந்த ஒரு இம்பேக்டும் இதில் க்ரியேட் பண்ண வேணான்ற மாதிரி அவங்க சொல்லலை. நிறையா பேர் வந்து அந்த டிஎம்கே சார்பாக வந்து அவங்களோட ப்ரொட்டஸ்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது இன்னும் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. குறிப்பாக வெற்றிமாறன், ரஞ்சித் இவங்கெல்லாம் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த விட கண்டிப்பாக தெரிஞ்சிடும். தமிழகத்தில் இந்த போராட்டத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி கான்ட்ரவர்சியாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி நினைக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.